இந்த திருமங்கல நாளத்தை நடக்கும்போது வீட்டுக்காருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்து மாங்கல்ய பாக்கியெல்லாம் ஜோசியம் பார்த்து கம்மியா இருக்குன்னு யாராவது சொல்லியிருந்தாலும் சாமிக்கு 3 முடிச்சு போடும்போது நீங்களும் உங்களுடைய 3 முடிச்சுல கையை வச்சுக்கணும். வீட்டுக்காருக்கு நிறைய ஆயுள் பலம் கொடுக்கணும், மாங்கல்ய பலம் கொடுக்கணும். அந்த காலத்துல நம்ம பாட்டிலாம் பாத்தீங்கன்னா தாலியில மாங்காய் காசு போட்டுப்பாங்க, அதுக்கு மூல நட்சத்திரம் பேரு. வாழை சீப்பு போட்டுப்பாங்க, அதுக்கு அனுஷ நட்சத்திரம் பேரு. அதே மாதிரி பவழ மணி போட்டுப்பாங்க, இது செவ்வாய்க்குரிய நட்சத்திரம். செவ்வாய் தான் கணவர். அதனால்தான் ராஜராஜ சோழனுடைய கவர்மெண்ட்ல 11ஆம் நூற்றாண்டிலே எல்லா பெண்மணியும் போருக்கு போயிட்டு வந்த வீரர்கள்லாம் ஆயுள் பலத்தோட வரணும்னு எல்லாருமே தாலியில பவழம் போட்டுருக்காங்களாம். அதனால மாங்கல்ய பலம் கம்மியா இருக்கு, வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்ற நேரத்துல தாலியில மாங்காய் காசு போட்டுக்கிறது, வாழை சீப்பு போட்டுக்கிறது, பழமணி, செம்பவழ, பாசிமணி, தாலிக்கு இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 இப்படிலாம் போட்டுக்கிட்டா மாங்கல்ய பலம். பெண் பிள்ளைங்க நீங்க இதெல்லாம் இதை கடைப்பிடிக்கணும். ஏன்னா இந்த காலத்துல தாலி போடுறது ஒரு பேஷனா இருக்கு. அதனால நம்ம பாட்டி போட்டிருந்தாங்க, நம்ம அம்மா போட்டிருந்தாங்க, நம்மளும் போட்டுக்கணும். நாளைக்கு குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தரணும். சாமிக்கு இப்ப திருமங்கல்ய ராகம் நடக்கும்போது வீட்டுக்காரர் பக்கத்துல இருந்து தாலியில கை வைக்கிற மாதிரி நீங்களே பக்கத்துல வீட்டுக்காரர் இருந்தா கூப்பிட்டு கையை வைக்க சொல்லலாம். அந்த மாதிரி தாலியில நீங்க பாத்தீங்கன்னா மதுரை பல்லழகருக்கு திருமங்கல்ய ஆதாரம் நடக்கும். டிவியில பாத்தீங்கன்னா தெரியும், வீட்டுக்காரரோட எல்லா பெண்மணியும் உட்காந்து தாலியில கை வைக்க சொல்லுவாங்க. நீங்க டிவியில எதெல்லாம் பாக்குறீங்களோ தெரியலையா, நான் இதெல்லாம் வருஷந்தோறும் பார்ப்பேன். அதனால நம்ம பார்க்கக்கூடிய திருமங்கல்ய அந்த கல்யாணத்துல எல்லாருக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வர. அதான் மாங்கல்ய பலம் கம்மியா இருக்கு அப்படின்னா சீக்கிரம் வீட்டுல பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகணும் அப்படின்ற போது நீங்க உங்க தாலியில கை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் வேண்டியாங்க. அந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா செஞ்சாங்க இல்லையா, ஒரு 4 பேர் வந்து சாமிக்கு பொட்டு வச்சாங்க, காசு வச்சாங்க. அந்த மாதிரி நீங்களும் என்னைக்குமே என்னன்றி குன்றார்க்கும் மொய்குண்டா மொழிவு இல்லை, செய்நன்றி கொண்ட மதற்குன்னா சாமிக்கு நம்ம நன்றி கடனா இருக்கும். எனக்கு நீ இதை செஞ்சுட்டியே அப்படின்னு. யான் பசித்த பொழுதெல்லாம் தாப்பசித்தராகினார் வல்லவர். அதனால சாமிக்கு என்னென்னலாம் தேவைன்னு அவருக்கு தெரியும், நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு அவருக்கு தெரியும். அதனால உங்க குடும்பத்துல யாருக்காவது எந்த குறை இருந்தாலும் தலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத பலமை, குன்றாத இளமை, கழுவின் இல்லாதவுடன் சரியாத அன்பு, அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் மாறாத தொலையாத நிதியம், போடாத போது, துன்பம் இல்லாத வாழ்வு, இந்த 16 செல்வங்களையும் உங்க குடும்பத்துல ஏர்முகம் கண்டு இந்த மாதிரி சிவபெருமானுக்கு நீங்க என்ன திருக்கல்யாணத்துல நிறைய கைங்கரிய செய்யணும் பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது நமது அனந்தேஸ்வர பெருமானுக்கு திருமங்கல்ய தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மங்களமயமானது நடைபெறுகிறது. சிவபெருமானுடைய நட்சத்திரத்துல திருவாதிரையும் பெருமானுடைய நட்சத்திரத்துல திருவோணமும் 2 நட்சத்திரத்துல தான் திருவோம் அப்படின்னு முன்னாடி அடமொழி கோயிலே நமது சிவபெருமானுக்கு திருவாதர் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்கள வைபவமும் ஓணம் பண்டிகை என்று 8 திருவோணமும் நடைபெறுகின்றது. அந்த மாதிரி சிவபெருமானுடைய அந்த நட்சத்திரமான திருவாதிரை ஆருத்ரா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மங்கள வைபவம் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தோட விசேஷமான திருமங்கல்ய தானமானது நிறைவேறுகின்றது. 10 கோடி மையந்தர்கள் அனைவரும் கண்டு தரிசித்து எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பரிபூர்ண திருவுருளை பெற்றுமாறு பன்முறை கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
அம்பாள் சுவாமிக்கு மாலை பட்டால் நாட்டி பட்டம் பட்ட செய்யறது செய்யுங்க. அம்மா அதிகம் சாமிக்கு விசேஷமாக அம்மாள் அதிகம் சாம்பாள் சாமிக்கு அம்மாள் வரிசை மாமி வரிசை நாட்டி வரிசை செய்யறது செய்யுங்க. சாமிப்படம் நூறு விஜயம் ஆடுவோம் தலைவராக முருகன் புத்தகைப்போம் புத்தகை